ப்ரோ ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு? இப்போ கோர்ட்டில் கேஸ் நிலவரம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சேனலினுடைய ஒன் ஆஃப் த வியூவராக இருக்கிற கோகுல்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு கோகுல் அவர்கள் கேட்டதுக்காண்டி இப்போ ஜனநாயகன் படம் எந்த மாதிரி ஒரு நெருக்கடியை ஃபேஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதேமாதிரி வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஏதாவது படத்தை பற்றி கேள்விகளுக்கு, ஏதாவது படத்தை பற்றி அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அதை வந்து கேளுங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் அதை போட ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜனநாயகன் படத்தோடைய கோர்ட் கேஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படி அதை பற்றி பார்த்துலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நேற்று கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து எஸ்பிஎல் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ்பிஎல்னால் அர்ஜென்ட்டாக எங்கள் கேஸ் வந்து பாருங்கள், ரீவிசிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து நேற்று சுப்ரீம் கோர்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 11:30 நினைக்கிறேன் அப்போ வாதாடலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பிளானில் வந்து இருந்தாங்க. பட் திடீர்னு இந்த சென்சார் போர்டு வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில. நீங்கள் எப்படி எங்ககிட்ட கேட்காம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க அங்கே ஒரு பிரச்சனையை பண்ணி நேற்று அந்த கேஸை வந்து வாதாட விடலை அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் மண்டே டியூஸ்டே மட்டும்தான் இருக்கும். வெனஸ்டேக்கு அப்புறம் ஹாலிடேஸ் போயிடும் அப்படி தான் சொல்லியாகணும். அதுக்கப்புறம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஜனவரி 21 தான் போகணும் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வந்து வாதாடுறதுக்கு வந்து எந்தவித பிளானும் போடல அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ மீன் எப்படின்னா இப்போ இன்றைக்கி தேதிக்கு இந்தந்த கேஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா முன்னக்கூடயே லிஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜனநாயகன் கேஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கும் ஜனநாயகன் கேஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாதாட மாட்டாங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஜனவரி 21 தான் இருக்கும். ஹை கோர்ட்டில் எப்படி சென்சார் போர்டு சொன்னதை கேட்டாங்களோ அந்த மாதிரிலாம் சுப்ரீம் கோர்ட்லலாம் கேட்க மாட்டாங்க ராஜா. அதனால் மோஸ்ட் ப்ராபபிளி சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்குதோ அதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் டிசிஷனாக இருக்கும். அதை வந்து சென்சார் போர்டு வந்து இன்டர்ஃபியர் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த சென்சார் போர்டே இப்போ வந்து எந்த கட்சி கடியில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உங்களுக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கே தெரியுது அப்படி தான் சொல்லியாங்க. அவரே ஒரு ட்வீட் போட்டு இந்த சென்சார் போர்டு என்ன பாஜக கடியிலையாக இருக்குது, நான் இதை கடுமையாக விமர்சிக்கிறேன் அப்படின்னு வந்து போட்டிருந்தார் ட்வீட்லாம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிலங்க சீரியஸ்லி. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை வந்து என்னென்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் இதை சார்ந்து கட்சி சார்ந்து எதையும் வந்து நம்ம படத்தில் வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ விஜய் அவர்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான். அவர் எல்லோரும் ஷார்ட் ஃபார்மாக படத்தில் டிவிகே டிவிகே டிவிகேன்னு கூப்பிட போகிறாங்க. இப்போ எலெக்ஷன் டேட் இவங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு படத்தோடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த டிவிகே இது எல்லாத்தையும் மியூட் பண்ணிடுவாங்க. கட்சி சார்ந்து ஏதாவது சீன்லாம் இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க அப்படி தான் சொல்லியாங்க. முக்கியமாக இந்த 2 யானை பிளிறதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் வந்து கையில் ஒரு ஃபயர் போலை பிடிச்சிட்டு நடந்துருவார். அந்த சீன்லாம் படத்தில் வருமானங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிரும் அப்படி தான் சொல்லியாங்கணும். இவங்க இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்க அப்படிங்கிறது சீரியஸ்லி தெரிலங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஹியரிங் ஜனவரி 21 வந்து நடக்கும். அந்த ஹியரிங்கில் உங்களுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவாங்கங்க. ஏன்னா இந்த ஹை கோர்ட்டில் வந்து சென்சார் போர்டு பண்ண பிரச்சனைலாம் இங்கே சுப்ரீம் கோர்ட்லலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஹை கோர்ட் வேறு, சுப்ரீம் கோர்ட் வேறு. இந்த ஹை கோர்ட்லலாம் பார்த்திங்கன்னா காலையில் ஹை கோர்ட்டே சொல்லிடுச்சு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு. திடீர்னு நடுவில் சென்சார் போர்டு எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, ஏதோ பிரச்சனை பண்ணி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது, நாங்கள் மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணவே முடியாது. ஸோ ஏங்க ஆக்சுவலி டிசம்பர் மாதமே சென்சார் போர்டு கமிட்டியில் 3 பேர் வந்து இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அந்த 1 ஹவர் வேண்டாம் சொன்னனால தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. சென்சார் போர்டே வந்து ஃபஸ்ட்டு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ மெட்ராஸ் ஹை கோர்ட்லேயே யூஎஸ் சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, இந்த சென்சார் போர்டு பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இந்த படத்துலேருந்து ரொம்ப அஃபென்சிவான சீன்ஸும் இல்லை. தேவையில்லாமல் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி சுப்ரீம் கோர்ட்லாம் வந்து இவங்க இன்டர்ஃபியர்லாம் பண்ணி பயங்கர பிரச்சனைலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஹை கோர்ட் வேறு, சுப்ரீம் கோர்ட் வேறு. அதனால் மோஸ்ட்லி சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறதா ஃபைனல் டிசிஷன். அவங்க மோஸ்ட்லி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அப்படி தான் நம்புகிறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து February 1 வீக் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிரும் அப்படி தான் சொல்லியிருக்கோம்.
ஏன்னா அவங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சி ஒரு 5 or 6 days கழிச்சு தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓவர்சீஸில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி அவங்க ஸ்க்ரீன்ஸ்லாம் அலோகேட் பண்ணி, ஸோ அதில் நிறையா ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 6 days ஆச்சு தேவைப்படும். அதனால் மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு February 1st வீக் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிடும். பட் இப்போ என்ன பிரச்சனைனா, அதுக்குள்ளே இவங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போனா இன்னும் எக்ஸ்ட்ராவாக சீன்ஸ் வந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். January 21 தான் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அப்படி தான் சொல்லியாகணும். பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.